வெல்கம் டு ஜெனோட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரில் ஃபிஷ் தான் செய்ய போறோம். அதுக்காக நான் அயில மீன் எடுத்திருக்கேன், அதாவது காணாங்கத்த மீன். இந்த மீன்லயும் கிரில் ஃபிஷ் வந்து ஈஸியா நம்ம அவன்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சேம் மெத்தட்ல இட்லி பாத்திரத்துலயும் பண்ணலாம். டிப் கொடுக்குறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து கிரில் ஃபிஷ் செய்யறதுக்காக ஒரு 10 பல் பூண்டு இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பூண்டை வந்து நல்ல ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு லெமன் ஜூஸ் வந்து கொட்டை எதுவும் இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும், எந்த ஃப்ளேவரோட ஆயிலும் சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் பெரி பெரி மசாலா, அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மசாலாஸ் எதுவுமே இல்லைனாலும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபிஷ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நான் பெரிய பெரிய ஃபிஷ்ஷா ஒரு 3 ஃபிஷ் எடுத்திருக்கேன், அப்படியே கிரில் பண்றதுக்காக. இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பிளேட்ல தான் இன்னைக்கு வந்து அவன்ல பேக் பண்ண போறேன். கிரில் பண்ண போறது இல்லை, பேக் பண்ண போறோம். இப்போ இந்த பிளேட்ல எண்ணெய் எதுவும் தடவ தேவையில்லை. ஒரு லெமனை வந்து நல்லா ஸ்லைஸா ஒரு 5-6 துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ல நான் கட் பண்ண மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அயில மீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல நல்லா கீறி எடுத்துக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாம் சூப்பரா ஒட்டி பிடிச்சு வரும். இப்ப இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை எடுத்து இந்த மீனுக்கு மேல நல்லா அந்த கீரலுக்குள்ளெல்லாம் போற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி நம்ம ஒரு 1/2 hour அப்படியே வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணலாம். இந்த ஆனியனும் லெமனும் எதுக்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, மீன் வந்து ட்ரேல ஒட்டிடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆனியன் லெமன் வந்து வைக்கணும். இப்ப இந்த மீனை வந்து நான் பண்ற மாதிரி மேல அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலாவை அப்ளை பண்ணிட்டு 1/2 hour அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டும் இந்த மீனுக்கு மேல இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதை அப்படியே 1/2 hour சோக் பண்ண விட்டுட்டு அவன்ல 180 degreeல 10 to 15 minutes வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கிரில் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிரும். கிரில் பண்ண வேணாம், அவன்ல வந்து பேக் பண்ணி மட்டும் எடுங்க. லாஸ்டா வந்து மேல மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து புதினா லீவ்ஸ் வந்து நான் மேல ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். இந்த மின்ட் லீவ்ஸோட லைட்டா லெமன் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டா கம்மியான ஆயில்ல பேக் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.